ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதிகமாக கமெண்ட் வந்தது, எஸ்எம் தமிழ் புக் எப்படி இருக்குது, அவுட் சோர்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் எஸ்எம் தமிழ் புக்கும் இந்த புத்தா புக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் இயர் குரூப் 4க்கு படித்தப்ப சிலபஸ் மாற்றினாங்க. சிலபஸ் மாற்றின உடனே நான் ஃபஸ்ட்டு வாங்கி படித்த புக்கு எது அப்படின்னா இந்த புத்தாவோட தமிழ் புக் தான் வாங்கி படித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூ போட்டது புத்தாவோட புக்குக்கு தான் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. அதனால் நான் இந்த புக்கை வாங்கியிருந்தேன். இந்த புக்கும் 2025 to 2026 தான். இந்த புக்கில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் புதுசாக வந்திருக்கு, ரிவ்யூவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கு வாங்கினேன். இந்த புக்கு தான் லாஸ்ட் குரூப் 4க்கும் படித்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப. இந்த புக்கு தான் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இந்த புக்கு தான் வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பேன். இந்த புக்கு நல்லா இருக்குது அப்படின்றப்ப எதுக்கு நீ இந்த புக்கை வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இந்த இயருக்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன். சந்தோஷ் மணி அகாடமியிலேருந்து தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கே டெஸ்ட்டு கொடுக்குறப்ப எல்லாமே ஒரு 4 ஷெட்யூல் வரையவேவும் நான் இந்த புத்தா புக்கை வச்சு தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு தமிழ் மார்க் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. எதுக்கு நமக்கு மார்க் குறையுது, நம்ம கொடுக்குற ஷெட்யூலை தானே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க ஷெட்யூலில் தமிழ் கொடுத்துட்டு அதுக்கான மெட்டீரியலுமே குரூப்பில் போட்டு விடுவாங்க. நம்மக்கிட்ட தான் இந்த புக் இருக்குல்ல, இந்த புக்கு இருக்கிறத வச்சு படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிற மெட்டீரியல் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் மார்க் எதுக்குடா நமக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த மெட்டீரியல் பார்க்குறப்ப இந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை விட எக்ஸ்ட்ரா இந்த புக்கில் இருந்திருக்கு. அப்போ சரி, பிடிஎஃப் வச்சு நம்மளால் படிக்க முடியாது, ஒரு புக்கவே வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறமா இந்த புக்கை ஆர்டர் பண்ணி ஒரு 4-5 ஷெட்யூலுக்கு அப்புறம் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த 2 புக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எது எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்கு நான் 1 இயருக்கு முன்னாடி வாங்கினதுனால ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில, எனக்கு மறந்துருச்சு. ஆனால் புத்தாவோட வெப்சைட்குள்ளே போய் தான் நான் வாங்கினேன். இது எஸ்எம் தமிழ் புக்கு சந்தோஷ் மணி அகாடமின்னு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாவே இந்த புக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த புக்கை நான் 550 ருபீஸ்க்கு வாங்கினேன், ப்ளஸ் கொரியர் சார்ஜும் சேர்த்து வந்துச்சு. இந்த எஸ்எம் புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் எஸ்எம் புக்கில் கலர்ஃபுல்லாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லாமல் இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஜ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உள்ள பேப்பர்லேயுமேவும் ஃபாண்ட் சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். இங்கே புத்தா புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஆனால் ஃபாண்ட்டும் சின்னதாக இருக்கும். எனக்கு இதுதான் படிக்கிறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக இருக்கும், நிறையா இருக்கும், அதனால் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எஸ்எம் புக்கில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருப்பாங்க, ஃபாண்ட் சைஸும் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவுட் சோர்ஸ் எல்லாம் இந்த எஸ்எம் தமிழ் புக்கில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஒரு சில டாபிக் எல்லாமே அவுட் சோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த புத்தா புக்கில் எல்லாமே ஸ்கூல் கண்டென்ட் தான் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் அந்த மாதிரின்னு எதுவும் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, சரி எக்ஸாம்பிள் நான் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த 2 புக்குமேவும் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ நியூ புக்கு 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நியூ புக்கில் இருக்க 6th ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த இது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கடைசியாக அந்த புக்கில் இருக்க புக் பேக்கையும் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது 2 புக்குமே இது காமனாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அப்புறம் புக் பேக்கில் இருக்கிறது கொடுத்துருவாங்க, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அந்தந்த டாப்பிக்கு பின்னாடி இந்த 2 புக்லேயுமே சேமாக தான் இருக்கும். எனக்கு எதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த புக்கில் இல்லாது இந்த புக்கில் என்ன இல்லை, இல்லை இந்த புக்கில் இருக்கிறது இந்த புக்கில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புக்கில், அதாவது எஸ்எம் தமிழ் புக்கில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகி இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கும்ல ஓரெழுத்து ஒரு மொழி, அதை கொடுத்துருக்காங்க. மொத்தம் இங்கே 72 ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்களா. அதுவும் இப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது புத்தா புக்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் புக்கில் இருக்க அந்த 42 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 42 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ ஓ அப்படின்னா நம்ம மதகு நீர் தாங்கும் பலகைன்னு புக்கில் இருக்குது, இங்கே மகிழ்ச்சி அப்படின்றத எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புக்கில் இருக்க அந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எஸ்எம் தமிழ் புக்கில் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க, அவுட் சோர்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மீன்ஸ் அவுட் சோர்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா கலை சொற்களில் 6th 7th 8th இந்த
சிறப்பு தமிழில் இருக்க புது புக்கு பழைய புக்கு இல்லை, சிறப்பு தமிழில் இருக்க புது புக்கில் இருந்து 12th வரையவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பழைய புக் ஓல்டு புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே அதே மாதிரி புத்தா புக்லேயும் கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகியிருக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ்எம் தமிழ் புக்கில் எக்ஸ்ட்ரா கலை சொல்லாக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட் சோர்ஸு, கலை சொல்லாக்கம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பல்துறை சார்ந்த கலை சொற்கள், கல்வி தொடர்பான கலை சொற்கள், மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள், சட்டம் சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு இந்த கலை சொற்களில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட கலைச்சொல் வேட்டை அந்த டாப்பிக்கையுமேவும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட் சோர்ஸ் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த செய்தித்தாள் தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இது வந்து இது எஸ்எம் தமிழ் புக்கில் தான் இருக்குது. புத்தா புக்கில் இதை பற்றின எதுவுமே கொடுக்கவே இல்லை. அப்புறம் திருக்குறள் வந்து எஸ்எம் தமிழ் புக்கில் அந்த சிலபஸில் கவர் ஆகிற அந்த 20 டாபிக் அந்த திருக்குறளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் புத்தா புக்கில் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரானா அந்த 20 அதிகாரங்கள் தாண்டி புக்கில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையுமே திருக்குறள் இருக்கும்ல புக்கில், அதையும் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரத்தையும் தாண்டி ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா திருக்குறளையுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து எஸ்எம் தமிழ் புக்கில் வெறும் டாப்பிக்கில் அதாவது சிலபஸில் கவர் ஆகிற அந்த 20 திருக்குறள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா புத்தா புக்கில் அது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் இப்போ பாரதிதாசன் இருக்குது அப்படின்னா இந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். அதாவது எஸ்எம் தமிழ் புக்கில் எப்படி இருக்குன்னா பாரதிதாசன் போட்டுட்டு அந்த பாரதிதாசன் அந்த நூல்வெளியெலாம் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப நூல்வெளி படிச்சிருப்போம், அந்த நூல்வெளி எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 2 பேஜில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சிறப்பு பெயர், இயற்பெயர், கவிதை நூல்கள் இந்த மாதிரி பாரதிதாசனை பற்றின எல்லாத்தையும் முன்னாடி கொடுத்துட்டாங்க. அடுத்து முக்கிய குறிப்புகள், அவருக்கு பெயர், காரணம், பகுத்தறிவு கவிஞர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தொகுத்து கொடுத்துட்டாங்க. மொத்தமாக பாரதிதாசனா யார் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா தேட தேவையில்லை, மொத்தமாகவே தொகுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்து ஸ்கூல் புக்கில் இருக்குது குடும்ப விளக்கு, அதாவது புது புக்கில் பழைய புக்கில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அதாவது புத்தா புக்கில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், இங்கே இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த குடும்ப விளக்கில் புது புக்கு பழைய புக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்களா, கொடுத்துட்டு நூல் குறிப்பு கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த பாட்டோட சொல்லும் பொருளும் சேர்ந்தே இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டு, அந்த பாட்டுக்குள்ளே இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் 7th புது புக்கு, 8th புது புக்கு, 6th புது புக்கு, பழைய புக்கு, 6th பழைய புக்கு, 7th பழைய புக்கு, 11th பழைய புக்குன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறப்பு தமிழில் பழைய புத்தகம் கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழில் இருக்க பழைய புத்தகம் கொடுத்துருக்காங்க. 11th பழைய புக்கு சிறப்பு தமிழில் இருக்கிறதும் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் தான் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்குக்குள்ளே இருக்க டாப்பிக்கும் இதில் கவர் ஆகியிருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அறிஞர்கள் பற்றி கொடுத்ததில். ஆனால் இங்கே புத்தா புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கே தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா புது புக்கு பழைய புக்கு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ புது புக்கு 9ஆம் வகுப்பு குடும்ப விளக்கு அப்படின்னா பாரதிதாசன் அது அந்த குடும்ப விளக்கு அந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்பேன். இங்கே எஸ்எம் தமிழ் புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே குடும்ப விளக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களா, கொடுத்துட்டா தான் புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்கும். இப்போ பாரதிதாசனை பற்றி மொத்தமாக படிக்கணும்னா மொத்தமாக படிக்க முடியாது, அந்தந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாட்டு கொடுத்துருப்பாங்க, பாட்டு கொடுத்துட்டு சொல்லும் பொருளும் பக்கத்தில் கொடுக்கல. முன்னாடி வந்து ஒரு டாபிக் இருக்குல்ல சொல்லும் பொருளும்னு, அங்கே தான் இருக்கே ஒழிய இந்த பாட்டு பக்கத்தில் இல்லை. இப்போ நமக்கு இதில் ஏதாவது ஒரு வார்த்தை புரியலை செய்யலை, நம்ம இது மீனிங் பார்க்கணுன்னாலும் முன்னாடி சொல்லும் பொருளும்ல போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. நான் அதை பார்த்து வந்து எழுதி வச்சு தான் லாஸ்ட் இயர் படித்தேன். இந்த புக்கில் இந்த மாதிரி இருக்குது. எஸ்எம் புக்கில் அது மொத்தமாக இருக்குது. சிறப்பு தமிழ் புக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பழைய புக்கு 11th 12th முடிச்சுக்கிட்டாங்க. சிறப்பு தமிழ் வந்து எதுவும் கொடுக்கல. ஆனால் இவங்க எஸ்எம் புக்கில் வந்து சிறப்பு தமிழ் ஓல்டு நியூ அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கில் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது புக்ஸை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.